நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். ஈவினிங் டீ டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம். 250 கிராம் மைதா மாவு உள்ளே சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மெஷர்மெண்ட்டில் 1.5 கப் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, 1 டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு, அதாவது ஒரு 4-5 வத்தல் எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி தான் வச்சுருக்கோம். நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 2 பிஞ்சளவு பெருங்காயத்தூள். ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதுபோல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாவு மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூனு ஊற்றிடலாம். நீங்கள் இதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம். இதே அளவில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்த பிறகு இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். மாவையும் எண்ணெயும் சேர்த்து நம்ம இதுபோல் நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுருவோம். நல்லா இதுபோல் பிசைஞ்சு கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் பிசைஞ்ச பக்குவம். இப்போ இந்த மாவு மேலே வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுத்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். அதாவது தேவை தக்கன மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம மாவை பிசையணும். நல்லா அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிடுங்க. உருட்டிட்டு மேலே லைட்டாக எண்ணெயை விட்டு நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் எண்ணெய் போடுற மாதிரி தடவி கொடுத்துருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறணும். ஊறி வரட்டும். ஒரு 20 நிமிஷம் ஊறின பிறகு இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மாவை நம்ம பிசைஞ்சு வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த பிறகு லேசாக ஒரு தடவை இது போல் நல்லா மேல் மாவை உள்ள தள்ளி உள் மாவை வெளியில் வர்ற மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சதுலேருந்து ஒரு 2 உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். 2 உருண்டையை பிரிச்சுட்டு இதையும் நம்ம நல்லா உருட்டிக்கலாம். நல்லா இது போல் உருட்டிக்கங்க. உருட்டிட்டு ஒரு கட்டிங் டேபிளில் போட்டு நல்லா ரவுண்ட் பண்ணுங்க. நல்லா இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கணும். நைஸாக இழுத்து தேய்ச்சி விடுங்க. அப்படியேவும் புரட்டி போட்டு நல்லா இந்த பக்கமும் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். கணம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். கணம் கம்மியான கணத்தில் தான் இருக்கணும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அந்த கார்னர் பகுதியை நம்ம ரோல் கட்டுறால அப்படியேவும் கோடு போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி கோடு போட்டு விட்டு அப்புறம் 2 இன்ச்சு அளவு, இந்த அளவுக்கு 2 இன்ச்சு அளவு கணக்கு பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரிய பீஸாக தகடு கணக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தகடு கணக்கு இருக்கிறத அப்படியே நம்ம அப்படியே கோடு போட்டு விட்டுறலாம். இதுபோல் நல்லா ரோல் கட்டரை வச்சு கோடு போட்டு விட்ருங்க. மறுபடியும் இந்த கார்னர்லேருந்து அப்படி கிராஸாக கொண்டு போய் அப்படி இந்த மாதிரி அதே 2 இன்ச்சு அளவில் கிராஸாக நம்ம ரோல் கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம 2 கட்டிங் போட்டோம். இப்போ 3வது கட்டிங் பார்த்தீங்கன்னா முக்கோணமாக வரும். நம்ம கட் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கோண சைஸில் வரும். அவ்வளோதான். இதுபோல் அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுபோல் எல்லாத்தையுமே நல்லா ரோல் கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தனித்தனி பீஸுகளாக எடுத்துடலாம். இதுபோல் நல்லா முக்கோண சைஸில் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம கார்னர் பீஸை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தியை வச்சுட்டு லேஸ் அப்படி எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி முக்கோண சைஸில் நமக்கு அருமையாக வரும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த இது போல் வரும் நல்லா. இப்போ எல்லாத்தையுமே தனியாக தட்டில் எடுத்து வச்சுருவோம். அடுத்து எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த கடாயில் எண்ணெய் இருக்குது. எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வேண்டாம். நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒன்று உள்ள எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்படியேவும் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 ரவுண்டாக இதை பொரிக்க போகிறோம். ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம ஒரு உருண்டையை மட்டும் கட் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கோம்.
இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே நமக்கு அப்படியே லேசாக நல்லா பொரிஞ்சு மேலே வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு லேசாக எல்லா பக்கமும் புரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான் நமக்கு நல்லா ஒன்று போல் வந்து வரும். இப்போ நமக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்ட மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக நமக்கு ரெடியாகி வரும். இப்போ நமக்கு இந்த சிப்ஸ் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் ஆகும் நமக்கு மீடியமான ஹீட்டில். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரவுண்டு நல்லா முக்கோண சைஸில் கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிற இந்த உருண்டையும் நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு முக்கோண சைஸில் கட் பண்ணி நல்லா எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. முழுக்க அப்படியே நைஸான மொறுமொறுப்பில் இருக்கு. இதெல்லாம் இப்படி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அப்படி நைஸாக எடுத்து சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு முக்கோண சிப்ஸு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.